அமெரிக்கா ஒரு கொலையாளியை விடுதலை செய்தது. ஆனால் அது ஒரு கொலையாளி மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான உயிர்களை அழித்த ஒரு முழு அமைப்பையே விடுதலை செய்தது. இரண்டாம் உலகப் போரின் போது யூனிட் 231 என்ற ரகசிய ஜப்பானிய திட்டம் சீனா, கொரியா, ரஷ்யா ஆகிய நாடுகளிலிருந்து கைதிகளை பிடித்தது. அவர்கள் மனிதர்களாக பார்க்கப்படவில்லை, அவர்கள் பரிசோதனை பொருட்களாக மாற்றப்பட்டனர். பிளேக், காலரா, உறைபனியில் உயிரோடு வைக்கப்படுவது. 3000க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். யாரும் உயிரோடு திரும்பவில்லை. போர் முடிந்தது. உலகம் நீதி எதிர்பார்த்தது. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் வேறு ஒரு முடிவு எடுத்தது. அந்த விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி தரவுகளுக்கு ஈடாக அவர்கள் அனைவருக்கும் முழு விலக்கு அளிக்கப்பட்டது. எந்த விசாரணையும் இல்லை, எந்த தண்டனையும் இல்லை. அந்த ஆவணங்கள் பல தசாப்தங்கள் மறைக்கப்பட்டன. ஏனென்றால் இந்த உண்மை வெளியே வரக்கூடாது என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் வரலாறு எப்போதும் பேசும்.